இல்ல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா சினிமால இருந்து போனவங்க தான் இந்த அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சினிமால இருந்து போறவங்களை பத்தின விமர்சனங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை மீறி சினிமால இருக்கவங்க ஜெயிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால சினிமால இருக்காங்கன்றதுக்காக அவங்களை நம்ம ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவங்களுக்கு ஒரு சமூக பார்வை இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்ப நான் வந்து புதிய பாதை வந்ததுக்கு அப்புறம் நான் நினைச்சேன் என்னுடைய அடுத்த வளர்ச்சிங்கிறது வெறும் சினிமாவோட நின்று போகக்கூடாது. ஏன்னா சமூகம் தான் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு மரியாதையை கொடுத்துருக்கு, இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கு. அந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்ட்டு பார்த்திபன் மனிதநேய மன்றம் ஆரம்பிச்சு அதன் மூலமா சின்ன சின்ன சேவைகள் செஞ்சதுக்கான காரணம் நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்மளும் அரசியலுக்கு வரணுங்கிற விருப்பத்தோட தான் இப்போ அந்த விருப்பம் இருக்கு. அது நாளையா இருக்கு. நான் அரசியலுக்கு வரலாம். தேங்க்யூ. பையன் வந்து என்ன மாதிரி சீக்கிரமா எழுந்திரிக்க மாட்டார். அவர் கொஞ்சம் லேட்டா எழுந்திருக்காரு. ஆனா அவர் லேட்டா எழுந்திரிச்சா கூட அவர் என்ன பண்றாருங்கிறதா முக்கியமான ஒரு விஷயம். அவர் என்ன விட பிரமாதமா கதை பண்ணிருக்காரு. அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. அவர் என்ன பண்ணிருக்கேன், நான் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறேன்னு இருக்காரு. அப்புறம் அவரே சொன்ன கண்டிஷன் நீ போய் வடிவேல கூப்பிட்டு வந்தீங்கன்னா உனக்கு ஒரு வேஷம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காமெடியா சொன்னாரு. அந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்றேன். நான் சொல்றது வந்து அவர் முன்னாடி எழுந்திருக்கிறாரா லேட்டா எழுந்திருக்கிறான்றது முக்கியம் கிடையாது. அவர் என்ன விஷயம் வச்சிருக்காரு அந்த விஷயத்த நான் அப்ரிஷியேட் பண்றேன். அந்த மாதிரி தான் இந்த இளைஞர்களை நான் பாக்குறேன். சரி, இப்ப யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு நடிகரை தேடி தான் போறாங்க தவிர அவங்க கனவுல தேடி போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? நிறைய கனவுகளோட தான் ஒரு நடிகர் பெரிய நடிகராக இருப்பாரு, மிகப்பெரிய நடிகராக இருப்பாரு, சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு, இல்ல அடுத்த சூப்பர் ஸ்டார் நினைச்சிட்டு இருப்பாரு. அவரும் நிறைய கனவு கண்டிருப்பாரு. அதனால நடிகர்கள் பின்னாடி போறது தவறா சரியான்றதெல்லாம் விட நம்ம யார் வந்து சரியான கனவு பின்னாடி போறாங்களோ அவங்கள உற்சாகப்படுத்துவோமே. சரிங்க சார், நீங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்க என்னாலும் நிறைய ஆக்டர்ஸ் வாழ்ந்துருக்காங்க, நான் வந்து நிறைய படங்கள் விட்டு கொடுக்குறேன்னு. நீங்க விட்டு கொடுத்த படத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இல்ல நான் அந்த மாதிரி சத்தியமா சொல்லவே இல்லை. என்னால நிறைய நடிகர்கள் வாழ்ந்திருக்காங்கலாம் நான் சொல்ல. எனக்கு மைக்கமா பிடிக்கும், அதனால பிடிக்கட்டுமா அதை கூட வச்சிருந்தீங்க. ரெடியா? பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த விஜய் டிவி மூலமாக நீங்களும் ஆகலாம் கலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்குறவனா இல்லாம ஒரு தூதுவனா, கலாம் ஐயா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம், மனசளவுல மட்டும் இல்லை, அவரோட நான் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். என்னுடைய குழந்தைங்களுக்குலாம் வந்து அவர் வழக்கமாகவே குழந்தைங்களை பார்த்து அவர் அட்வைஸ் பண்ணுவார். நீங்கள் என்ன ஆகணும்னு விரும்புறீங்க அப்படின்னு குழந்தைங்கிட்ட கேட்கும்போது என் பையன் வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னாப்புல, என் டாக்டர் வந்து டைரக்டர் ஆகணும்னு சொன்னாப்புல. அப்போ கலாம் ஐயா சொன்னார், நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க அப்பா மாதிரி ஒரு சிறந்த மனிதரா மாறணும் அப்படின்னு கலாம் ஐயா வாழ்த்தினாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல இதை விட சிறந்த விருது நான் வாங்கியிருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு விருது. அதனால அவருடைய நினைவாக நீங்களும் ஆகலாம் கலாம்ங்கிற இளைஞர்களையே அல்லது இளைய விஞ்ஞானிகளை ஊக்கப்படுத்துற இந்த பிச்சுட்டான் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவ்வளவுதான் சொல்லுங்க. கலாம் கனவு காலம்னு சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சரியான கனவு தான் காண்றாங்களா? இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப அதிகமான அறிவு வளர்ச்சியில் இருக்காங்கன்றது உண்மை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வந்து காலையில குழந்தைங்களாம் சீக்கிரமா எழுந்திரிக்கணும், காலைல குழந்தைங்க வந்து ஒழுக்கமா இருக்கணும், அவங்க இதை தான் செய்யணும், நம்ம ஒரு ஒழுக்க கட்டுப்பாடெல்லாம் நம்ம வச்சிருக்கோம். அதை வந்து எப்பவுமே அறிவு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கலேன், இந்த கட்டுப்பாடுகளை மீறிடும் அது. அதனால நமக்கு நம்ம குழந்தைங்க செய்யறதெல்லாம் தப்பாவோ இல்லாட்டி நம்ம ஜென்ரேஷன் மாதிரி இந்த குழந்தைங்க இல்லைன்னு தோணுதே தவிர, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப என்னை விட என்னுடைய குழந்தைங்க வந்து புத்திசாலியா இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால இப்ப கூட மேடையில இனிமே அவங்க பண்ணி காட்ட போறது பூரா 7 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பசங்க வந்து ரொம்ப நாலேஜபிளா இருக்காங்கன்னு அர்த்தம். சார், இப்ப சின்ன பசங்க கண்டுபிடிக்கிறாங்க சார், ஆனா இந்தியா லெவல்ல வந்து அந்த கண்டுபிடிப்பு சரியான வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்களா? ஏன்னா யாரும் எங்க போய் போயிருந்தாலும் வந்து போய் நின்னாலுமே அவங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் சார் எங்க இருந்தாலும் சார் அவங்களை அவாய்ட் பண்றாங்க. நீ இது சின்ன ஃபங்க்ஷன் பண்றீங்க, சின்ன ஒரு விஷயம் பண்றீங்க, பெருசா பண்றாங்க. அந்த சின்ன வயசு குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி தோணும்? இல்ல இப்ப கூட மேடையில கூட காமிச்சாங்க, அந்த சேட்டலைட் வந்து ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்கு. அந்த காலத்துல பெண்களுக்கு வந்து ஒரு அஞ்சரை பெட்டியை கொடுத்து இதை வந்து சமையல் செய்யணும் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த சேட்டலைட்டை பாத்தீங்கன்னா எனக்கு அஞ்சரை பெட்டி மாதிரியே இருந்தது. இது எல்லாமே பெண்களுடைய சாதனை அவங்க சொல்றாங்க. அதனால இப்ப நீங்க சொல்ற இந்த கேள்வியோட நின்று போகாம அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மட்டுமே போதாது, ஹோல் வேர்ல்டுக்கு விஜய் டிவில பண்ற ஒரு நிகழ்ச்சி மட்டுமே போதுமானதா இருக்காது. மேபி இது வந்து ஊக்கப்படுத்துற ஒரு நிகழ்ச்சியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு நடிகரை தேடி தான் போறாங்க தவிர அவங்க கனவுல தேடி போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? நிறைய கனவுகளோட தான் ஒரு நடிகர் பெரிய நடிகராக இருப்பாரு, மிகப்பெரிய நடிகராக இருப்பாரு, சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு, இல்ல அடுத்த சூப்பர் ஸ்டார் நினைச்சிட்டு இருப்பாரு. அவரும் நிறைய கனவு கண்டிருப்பாரு. அதனால நடிகர்கள் பின்னாடி போறது தவறா சரியான்றதெல்லாம் விட
நம்ம யார் வந்து சரியான கனவுக்கு பின்னாடி போறாங்களோ அவங்கள உற்சாகப்படுத்துவோமே. சரிங்க சார், நீங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்க என்னால நிறைய ஆக்டர்ஸ் வாழ்ந்துருக்காங்க, என்ன நான் வந்து நிறைய படங்கள் விட்டு கொடுக்குறேன்னு. நீங்க விட்டு கொடுத்த படத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இல்ல நான் அந்த மாதிரி சத்தியமா சொல்லவே இல்லை. என்னால நிறைய நடிகர்கள் வாழ்ந்திருக்காங்கலாம் நான் சொல்ல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் பேசிக்கலா ஒரு டைரக்டர். நான் வந்து சினிமால நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறமேல எனக்கு நடிக்கிறதை விட டைரக்ட் பண்றது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. புதிய பாதைக்கு அப்புறம் சத்தியமா எனக்கு தெரியாது, நான் நிறைய படங்கள்ல நடிப்பேனே எனக்கு தெரியாது. நான் டைரக்ட் பண்ணணும், அதுதான் என்னுடைய விருப்பமா இருந்தது. அந்த நேரத்தில் நான் நிறைய படங்களை அவாய்ட் பண்ணேன். அதுல வந்து நாட்டாமை கே.எஸ். ரவிக்குமாரை கேட்டா தெரியும். அவர் என்கிட்ட அந்த கதையை சொல்லும்போது நான் சொன்னேன், இல்ல சார் இந்த கதையெல்லாம் எனக்கு பொருத்தமா இருக்காதுன்னு சொல்லி அதை வேண்டாம் அவாய்ட் பண்ணேன். சரவண சுப்பையா வந்து எனக்கு சிட்டிசன் சொல்லும் போது அப்பவும் அது மாதிரிதான், எனக்கு கரெக்டான காரணம் தெரியல. ஆனா அதுக்காக என் பின்னாடி ரொம்ப நாள் அவர் இருந்தாரு. என்னுடைய சம்பளம் அதிகமா இருந்ததா இல்லாட்டி டேட்ஸ் உடனே இல்லையா அது மாதிரி எனக்கு தெரியாது. அப்ப நாங்க பேசினது வந்து மிஸ்டர் அஜித் வந்து இது பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அது அஜித் பண்ணப்பட்டது. அதே மாதிரி நான் அப்ப கொஞ்சம் குண்டா இருந்தேன். பட் காசி படம் பண்ற நேரத்துல விக்ரம் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப பொருத்தமா இருந்தது. அதனால விக்ரம் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் தான் சொன்னேன். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்குமே நான் ஏன் சொன்னேன்னா, நான் ஒரு டைரக்டர் பேசிக்கலா. ஸோ நான் ஒரு ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணா எப்படி செலக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி தானே தவிர என்னாலதான் இவங்க எல்லாம் வாழ்ந்தாங்கன்றது இல்ல. நான் சொல்றேன் பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப கம்மின்னு பாதி பேர் வந்து சமூக வலைத்தளத்துல சொல்றாங்க. ஸோ இவங்களை யூஸ் பண்ணிருக்காங்க, ஒரு சில ஹீரோக்கள் வந்து இவங்களை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இத உங்களோட பார்வையில இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி டெஃபினட்டா எல்லாருக்குமே வந்து பொலிட்டிக்கல் நாலேஜ்ன்றது நிச்சயமா வேணும். இப்ப நானே வந்து போற போக்குல அப்படியே கத்துக்கிட்டதுன்னா முழுசா கத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. பொலிட்டிக்கல் நாலேஜ்ன்றது எல்லா இளைஞர்களுக்கும் தேவையான, நாளை இந்தியா வாழ போறது வந்து இளைஞர்கள் தான். அதனால அவங்களுக்கு டெஃபினட்டா வேணும். அவங்க ஒருவேளை பாதி தான் கத்துக்கிட்டு இருக்காங்க, மீதியை கத்துக்கிட்டோமே இனிமே. பார்த்திபன் சார் கோபம் வந்து எங்களுக்கு நாங்களும் பார்த்துருக்கோம் தெரியும். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மேல உங்களுக்கு வந்து அபரிமிதமான வந்து பாசம் இருக்கு. கோபம்னா என்ன சொல்லுவீங்க? கோவப்பட முடியாது, பொறாமப்படலாம். என்னன்னா இவங்களுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லையே, நான் பொறாமப்படலாமே தவிர கோவப்படுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னுடைய பையனோ பொண்ணோ கூட அவங்க கொஞ்சம் காலையில் லேட்டா தான் எந்திரி. என் பையன் வந்து என்ன மாதிரி சீக்கிரமா எந்திரிக்க மாட்டார், அவர் கொஞ்சம் லேட்டா எந்திரிக்காரு. ஆனா அவர் லேட்டா எந்திரிச்சா கூட அவர் என்ன பண்றாருங்கிறதா முக்கியமான ஒரு விஷயம். அவர் என்ன விட பிரமாதமா கதை பண்ணிருக்காரு. அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. அவர் என்ன பண்ணிருக்கேன், நான் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறேன்னு இருக்காரு. அப்புறம் அவரே சொன்ன கண்டிஷன், நீ போய் வடிவேல கூப்பிட்டு வந்தீங்கன்னா உனக்கு ஒரு வேஷம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காமெடியா சொன்னாரு. அந்த படத்துல நான் ஒரு ரோல் பண்றேன். நான் சொல்றது வந்து அவர் முன்னாடி எந்திரிக்கிறாரா லேட்டா எந்திரிக்கிறான்றது முக்கியம் கிடையாது. அவர் என்ன விஷயம் வச்சிருக்காரு அந்த விஷயத்த நான் அப்ரிஷியேட் பண்றேன். அந்த மாதிரி தான் இந்த இளைஞர்களை நான் பாக்குறேன். மரங்களின் மாநாடு எனக்கு தெரிஞ்சு இப்ப அரசியல் நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அந்த அரசியல் பேசி பேசி அது கொஞ்சம் நாலா பக்கம் பெருசாயிட்டே இருக்கு. அதனால அரசியலை தவிர்த்துட்டு அங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மாணவர்களா இருந்தாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அங்க மாணவர்கள் அங்கிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க, ஒரு 18+ இருந்தாங்க. அங்க மாணவர்கள் வந்தாங்க, அவங்க நடந்து வந்து ஒரு விஷயம் நீங்க பாத்துருப்பீங்க, கம்பியில வந்து கிரீஸ் போடுறதெல்லாம். அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, மாணவர்கள் வந்து பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோமே, அதனால அது ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும், அது ஒரு பிளாட்ஃபார்மா இருந்திருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் தான் அந்த ஆயில் போட்டிருப்பாங்க. ஓகே, எப்பவுமே நீங்க வித்தியாசமான படங்கள் கொடுத்தீங்க. கடைசி ஒரு படம் வித்தியாசமான ஒரு படம் கொடுத்தீங்க ஒன் ஷாட்ல. நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஆடியன்ஸும் ஆவடியப்பனும்னு ஒரு படம். அந்த படம் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் சோலோ ஆக்ட். இதுவரை யாரும் உலகத்துல பண்ணது கிடையாது. நான் அந்த மாதிரி தேடி தேடி கண்டுபிடிச்சு அது பண்றதுக்கு இப்ப நான் கூட சொன்ன மேடையில யாரோ சொன்னாங்க எனக்கு திமிரு அதிகம்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி திமிரு அதிகம். உலகத்துல யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை இரவினில் நான் அப்படிதான் பண்ணேன். அதுக்கு எனக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னா, இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு இரவினில பத்தி பேசப்படும். ஏன்னா இப்பதான் அந்த பாடல்கள் பிரபலம் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆடியன்ஸும் ஆவடியப்பனுன்ற படம் வந்து விருதை மட்டுமே குறி வச்சு எடுக்கிற ஒரு படம். அது இல்லாம ஆண்டாள்னு ஒரு படம் பண்றேன். லப்பர் பந்தில நடிச்ச சுவாசிகா என்னோட நடிக்கிறாங்க. அந்த படம் விரைவில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபில்ம். பேரை கேட்டாலே தெரியும், ஆண்டாள்ட்டு. அதனால இப்போ அது வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியா ஒரு குடும்ப கதையை மையப்படுத்தின ஒரு படமா இருக்கும். எப்படி நீங்க படம் பண்றீங்கன்னா நீங்க மட்டுமே ஹீரோ வச்சு கதை எழுதுவீங்களா, இல்ல வேற ஹீரோ வச்சு கதை எழுதி அப்புறம் மாத்துவீங்க? வேற யாராவது ஹீரோ ஏமாந்தாங்கன்னா நான் அவங்கள வச்சு கதை எழுதலாம். யாரும் ஏமாற மாட்டேங்கிறாங்க. ஏமாந்த ஒரே ஹீரோ நானாவா இருக்கிறதுனால என்னை வச்சுக்கிட்டு நான் கதை பண்றேன். கம்மி. எனக்கு என்ன சம்பளம் நான் யார்கிட்ட சொல்றது இல்லை, அதனால பட்ஜெட் கம்மி தான். இந்த தடவை மறுபடியும் மிஸ்டர் விஜய் சேதுபதி தான் பண்ண போறாருன்னு, அதனால அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சினிமால இருந்து அரசியல் பல விமர்சனம் பண்றவங்க
இல்ல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா சினிமால இருந்து போனவங்க தான் இந்த அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சினிமால இருந்து போறவங்களை பத்தின விமர்சனங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை மீறி சினிமால இருக்கவங்க ஜெயிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால சினிமால இருக்காங்கன்றதுக்காக அவங்களை நம்ம ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவங்களுக்கு ஒரு சமூக பார்வை இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்ப நான் வந்து புதிய பாதை வந்ததுக்கு அப்புறம் நான் நினைச்சேன் என்னுடைய அடுத்த வளர்ச்சிங்கிறது வெறும் சினிமாவோட நின்று போகக்கூடாது. ஏன்னா நின்று போகக்கூடாது. ஏன்னா சமூகம் தான் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு மரியாதையை கொடுத்துருக்கு, இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கு. அந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்ட்டு பார்த்திபன் மனிதநேய மன்றம் ஆரம்பிச்சு அதன் மூலமா சின்ன சின்ன சேவைகள் செஞ்சதுக்கான காரணம் நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்மளும் அரசியலுக்கு வரணுங்கிற விருப்பத்தோட தான். இப்போ அந்த விருப்பம் இருக்கு, அது நாளையா இருக்கு. நான் அரசியலுக்கு வரலாம். தேங்க்யூ.